ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது காலையில சீக்கிரமா கண் விழிக்கணும் அப்படிங்கிறது தான். இதை யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில செயல்படுத்துறாங்களோ அவங்க வெற்றியாளன் ஆயிடுறாங்க. இதை செயல்படுத்த தவறுறவங்க வெற்றிக்கு போராடுறவங்க வகையில தன்னோட வாழ்க்கையை சேர்த்துறாங்க. இயல்பாவே தாமதமா எந்திரிக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அது என்ன அப்படின்னா, எவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சாலும் என்னோட வேலையை நான் தான் சிறப்பா முடிக்க போறேன். அந்த வேலையை சரியா செஞ்சாலே போதுமானதா இருக்கும். இதுல காலையில நேரமா எழுந்துதான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுலயுமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமத்துல கண்ணன், வேலன் அப்படின்ட்டு 2 சிற்பிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல கண்ணன் எப்படி அப்படின்னா ரொம்பவே திறமைசாலி. எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்பவே சிறப்பா அருமையா அந்த வேலையை செஞ்சு முடிச்சு அடுத்தவங்க கையில ஒப்படைக்கிறதுல ரொம்ப திறமையான மனிதன். வேலன் எப்படின்னா ரொம்ப திறமைசாலியெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தன்னோட வேலையை ரொம்ப நேர்த்தியா செய்யணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யறவர். ஒரு நாள் அந்த கிராமத்துல திருவிழா ஆரம்பிச்சிருந்தாங்க. அது தேவையான வேலைப்பாடுகள்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு இருந்தது. சிற்பம் செதுக்கிற வேலைய அந்த ஊர் பண்ணையார் கண்ணன் கிட்ட ஒப்படைச்சாங்க. கண்ணன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, அடுத்த நாள் காலையில நேரமே உங்ககிட்ட சில கலந்துரையாடலை நாங்க செய்யணும், அதனால நேரமே எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்திட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கண்ணன் கிட்ட இருக்கிற ஒரே பலவீனம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே நேரமா எழுந்து பழக்கமே கிடையாது. எவ்வளவுதான் அவருக்கு அறிவுறுத்தினாலும் அவரால காலையில நேரமா எந்திரிக்கவே முடியாது. அலாரம் ஒலி அடிக்கும் போது அதை அணைச்சிட்டு தூங்கி இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமா எந்திரிக்கிறது தான் அவரோட இயல்பான வழக்கம். அதையே தான் அன்னைக்கும் அவர் பின்பற்றினாரு. பண்ணையாருக்கு ரொம்பவே கோவம் வந்து, இவ்வளோ பெரிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் சொல்லிட்டு போய் நீ தூங்குற அப்படின்னா உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற கோபத்துல அந்த வேலைய கண்ணன் கிட்ட இருந்து வாங்கி வேலனுக்கு கொடுத்துறாங்க. வேலனும் அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிடறாங்க. இதனால கண்ணனுக்கு ஒரே வருத்தம், எப்படி இருந்தாலும் அந்த வேலையை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்திருப்பேன், என்னோட திறமை ரொம்பவே அதிகமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனா நான் காலையில நேரமா எந்திரிக்கலங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வாய்ப்பை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை எடுத்துட்டு போய் தன்னோட தாத்தா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப தாத்தா ஒரு கதை சொல்றாரு. சரவணன், குகன் அப்படின்ட்டு 2 இளைஞர்கள் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க 2 பேருமே விவசாயிகள். விவசாயத்தை செஞ்சுதான் தன்னோட வாழ்க்கைய ரொம்ப செம்மையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல சரவணன் ரொம்பவே நேரமா எந்திரிச்சு ஒவ்வொரு வேலையும் ரொம்ப பார்த்து பார்த்து திறமையா செய்யக்கூடியவன். குகனும் சரவணனுக்கு நிகரான திறமையும் உழைப்பையும் கொண்ட ஒரு மனிதன் தான். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, காலையில நேரமா எந்திரிக்க முடியாது, உள்ள மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை விளக்குறாரு. சரவணன் ஒவ்வொரு நாளும் தன்னோட வயலுக்கு போய் நேரமாவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரமாவே வீடு திரும்பி வீட்டுல இருக்க வேலையும் பார்த்துட்டு ரொம்பவே பொறுப்பா நடந்துக்கிற ஒரு மனிதன். குகை எப்படின்னா அவனும் ரொம்ப உழைப்பாளி தான், ரொம்ப திறமைசாலி தான். ஆனா பாத்துக்கலாம், நம்ம தானே நம்மளோட வேலையை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அசட்டுத்தனமா காலையில ரொம்ப நேரமா தூங்கிட்டு ரொம்ப தாமதமா எழுந்துதான் எல்லா வேலையும் செய்வாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஊருக்கு வெள்ளம் வரும், அதனால எல்லாரும் அவங்களோட உடைமைகளை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு வரும்போது சரவணன் எல்லா வேலையும் ரொம்ப நேரமா எழுந்து நேர்த்தியா செஞ்சு வச்சிருந்ததுனால ரொம்பவே குறைவான இழப்புகளை மட்டும்தான் அவனால பார்க்க முடிஞ்சது. ஆனா குகனால எதையுமே ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிக்கவே முடியல. நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டி இருந்தது. திறமை என்னவோ 2 பேருக்கும் ஒண்ணுதான், அவங்க கொடுத்த உழைப்பும் ஒண்ணுதான். ஆனா நேரமா எந்திரிச்ச ஒருத்தரால குறைவான இழப்புகளை மட்டுமே பார்க்க முடிஞ்சது. நேரமா எந்திரிக்க முடியாம தாமதிச்சதுனால நிறைய இழப்புகளை இன்னொருத்தர் சந்திச்சாங்க. இதுதான் நேரமா எந்திரிக்கிறதுக்கும் தாமதமா எந்திரிக்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாடுகள். நீ எவ்வளவு திறமையான மனிதனா இருந்தாலும் சரி, காலையில நேரமா எந்திரிக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில நீ மிக சிறந்த இடத்தை அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாரு. தாத்தா கிட்ட கேட்டுட்டு வந்த அந்த கதைகள்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா இனிமேல் நாமளும் சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுட்டு தூங்க போறாங்க. அடுத்த நாளும் அலாரம் ஒலிக்குது. அதே மாதிரி பழையபடி அதை அணைக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இந்த வாட்டி தாத்தா சொன்ன அந்த கதைகள் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கதைகள் எல்லாம் கண் முன்னாடி நிக்குது. இல்ல, இனிமே நான் தூங்க மாட்டேன், நேரமா எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை அணைச்சிட்டு எந்திரிச்சு தன்னோட வேலைகளை போய் செய்யறாங்க. அடுத்த முறை அதே மாதிரி சிற்பம் செதுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வேலை கைக்கு வருது. அதை ரொம்பவே நேரமா எழுந்து நேர்த்தியா செஞ்சு முடிக்கிறாங்க.
மிகப்பெரிய பாராட்டுகளும் அடையறாங்க. அவங்களோட காலையில நேரமா எந்திரிக்கிற அந்த பழக்கமும், அவங்களோட திறமையும் சேர்ந்து அவங்கள ரொம்ப பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுது. இதிலிருந்து சரவணன் தன்னோட வாழ்க்கையில செஞ்ச அந்த மிகப்பெரிய தவறுகள் எல்லாமே மாத்திக்கிட்டு ரொம்பவே நேர்த்தியா வாழ ஆரம்பிச்சர்றாங்க. இதே மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கையில எப்பவா இருந்தாலும் என்னோட வேலைய நான் தான் செஞ்சு முடிக்க போறேன். அதை எப்ப செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு அறியாமையினால காலையில ரொம்பவே தாமதமா எழுந்து தோல்விய தழுவிட்டு இருக்காங்க. உழைப்பும் திறமையும் இருந்தாலே கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அதை நான் ஏன் காலையில ரொம்ப நேரமா தான் எழுந்து அதை நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சரவணன், குகனோட கதைகள்லாம் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகத்துக்கு வரணும். என்னதான் திறமை இருந்தாலும், என்னதான் உழைப்ப போட நீங்க தயாரா இருந்தாலும், காலைய நேரமா எந்திரிச்சு ஒரு வேலைய செய்யறது மனசுக்கு அமைதியும், புத்தி கூர்மையும் கொடுக்கும். இதை நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கான தெளிவும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நன்றி.